everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். Health for a long time was considered as a state of body and mind where there was a balance of certain humors. ரொம்ப நாளாக ஹெல்த் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா நம்ம பாடியில் ஹியூமர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது பேலன்ஸாக இருக்கிறது தான் ஹெல்த் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. யார்? திஸ் இஸ் வாட் இயர்லி கிரீக்ஸ் லைக் ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன். அவங்களாம் இந்தியன் ஆயுர்வேதிக் சிஸ்டமில் வந்து சர்டைன் ஹியூமர்ஸ் பேலன்ஸாக இருக்கிறது தான் ஹெல்த் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் thought the person with black bile belong to a hard personality and have fevers. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சனுக்கு பிளாக் பைல் அப்படின்னா லிவர் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. திஸ் ஐடியா வாஸ் அரைவ்ட் அட் த பியூர் ரிஃப்ளெக்டிவ் தாட். த டிஸ்கவரி ஆஃப் blood circulation by William Harvey using experimental method and the demonstration of normal body temperature in person with black bile using the thermometer disproved the good humor hypothesis of health. இதை எப்போ வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டை இந்த வில்லியம் ஹார்வே கண்டுபிடிக்கிற வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க. இதை கண்டுபிடிச்சோன்னே அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பிளாக் பைலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனும் நார்மல் பாடி டெம்பரேச்சர் தான் இருக்குது அப்படின்னு தெர்மோமீட்டரில் அளந்து பார்த்து சொன்னாங்க. அப்போ முன்னாடி சொன்ன இந்த பிளாக் பைலாக இருக்கும் உங்களுக்கு ஃபீவர் ஹார்ட் பர்சனாலிட்டியாக இருக்கும்னு சொன்னது பொய் அப்படின்றத ப்ரூவ் பண்ணது யார்? வில்லியம் ஹார்வே, பிளட் சர்க்குலேஷனை கண்டுபிடிச்சவர். In later years, biology stated that mind influences through neural system and endocrine system. Our immune system and that of immune system maintain our health. அதுக்கப்புறம் தான் வந்து ஹெல்த்தை வந்து நம்ம மைண்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நியூரல் சிஸ்டமும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, எண்டோக்ரைன் சிஸ்டமும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, இம்யூன் சிஸ்டமும் இன்வால்வ் ஆகிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் ஹெல்த்து அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சு வந்துச்சு. ஹென்ஸ் மைண்ட் அண்ட் மென்டல் ஸ்டேட் கேன் அஃபெக்ட் ஆர் ஹெல்த். நம்மளுடைய மைண்டு கூட நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வருது. ஹெல்த்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபாலோயிங் கொடுத்துருக்கக்கூடிய ரீசன்ஸ்னால ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஒன்று ஜெனட்டிக் டிஸார்டர், இல்லை டிஃபிஷியன்சி. சைல்டு இஸ் பார்ன் அண்ட் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் வித் த சைல்டு இன்ஹெரிட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் ஃப்ரம் பர்த். அதாவது அவங்க பிறக்கும் போதுலேருந்தே அவங்க அப்பா கிட்டே இருந்தோ இல்லை அம்மா கிட்டே இருந்தோ டிஃபிஷியன்சி ஜெனட்டிக் டிஸார்டர் மூலமாக ஹெல்த் நமக்கு அஃபெக்ட் ஆகலாம். ரெண்டாவது இன்ஃபெக்ஷன், யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கும், அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம். மூணாவது லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு வாட்டர், அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, கண்டாமினேட்டட் ஃபுட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டால் டிசீஸ் வரலாம். இப்படிலாம் கூட அவங்களோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகலாம். The term health is very frequently used by everybody. How do we define it? நம்ம இந்த ஹெல்த் அப்படின்ற டேர்மை எல்லாருமே டே டு டே லைஃப்லையும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஹெல்த் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க. ஹெல்த் டஸ் நாட் சிம்ப்ளி மீன் absence of disease or physical fitness. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹெல்த் அப்படின்னா நோய் இல்லாமல் இருக்கிறது தான் ஹெல்த்து, இல்லை ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கிறது